வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். மகாநதி சீரியலில் என்ன எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. வெண்ணிலா பிரச்சனையால் விஜய் ஒரு இடத்துல ஒளிஞ்சிட்டு இருக்க வேண்டிய நிலைமை வந்துடுது. மெசேஜ் சவுண்ட் கேட்டு எடுத்து பார்த்துட்டு அவர் காவேரின்னு கூப்பிட காவேரி எதுவும் பேசாமல் அமைதியாகவே நிற்கிறாங்க. அவங்க லைனில் இருக்காங்களா இல்லையான்னு யோசிக்கிற விஜய் காவேரி அப்படின்னு மறுபடியும் கூப்பிட ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி திரும்பவும் சொல்கிறீங்களா அப்படின்னு காவேரி கேட்க விஜய் என்னங்கிற மாதிரி பார்க்குறாரு. நீங்கள் ஃபஸ்ட்டு காவேரின்னு கூப்பிடும்போது அப்படியே அந்த குரலை கேட்டுக்கிட்டே இருக்கணும் போல தோணுது அப்படின்னு சொல்ல தோணும் என்ன ஃபோன்லேயே கடைசி வரையிலும் குடும்பம் நடத்திடலான்னு பிளான் போட்டிருக்கியா அப்படின்னு விஜய் கேட்க ஆமாம் பிளான் போடுறாங்க அப்படின்னு கிண்டலாக சொல்ல அப்புறம் ரொம்ப நாளைக்கு அப்புறம் மேடம் ஆஃபீஸ் போயிருக்கீங்க எப்படி இருந்துச்சுன்னு கேட்குறாரு விஜய். காவேரி அப்படியே சந்தோஷமா நெகிழ்ந்து போய் நிற்க ஹலோ மேடம் என்ன அப்படின்னு அவர் கேட்க செக்ல நான் சைன் போட்டுட்டேன் அப்படின்னு காவேரி சொல்ல விஜயுமே சந்தோஷமா பார்க்குறாரு. தெரியும் அந்த மொமெண்ட்டை நான் நேரில் பார்க்க எவ்வளவு ஆசைப்பட்டேன் தெரியுமா. உன்னைய வந்து சர்ப்ரைஸ் பண்ணணும்னு நினச்சேன். ஆனால் என்ன மாதிரி சுச்சுவேஷன் எப்படி ஆயிடுச்சுன்னு பாரு அப்படின்னு விஜய் சொல்ல ஐயோ நான் எங்க அந்த டைம்ல கான்ட்ராக்டை நினைச்சு அப்படி பயந்தேன். எப்படி தான் உங்க மேல சந்தேகப்பட்டேனோ அன்னைக்கு இதெல்லாம் தெரிஞ்சிருந்தா எல்லாமே மாறி இருக்கும். ஆக்சுவலா நாமளே தாங்க நம்ம லைஃபை இவ்வளவு காம்ப்ளிகேட் பண்ணிக்கிறோங்கிறாங்க காவேரி. சரி விடு அதெல்லாம் சரியாயிடும். அப்புறம் ஆபீஸ் எல்லாம் போய் கலக்கிட்டு வந்திருப்பீங்க போல அப்படின்னு விஜய் சொல்ல பெருமையா ஒரு நிமிஷம் சிலுத்துக்கிற காவேரி நான் என்ன போய் கலக்கிட்டு வந்தேன்னு சாதாரணமாக கேட்குறாங்க. நீங்கள் சொன்னதை நான் செஞ்சுட்டு வந்தேன் அவ்வளவுதான்னு சொல்ல இல்லையே ஆஃபீஸுக்கு போய் கான்ட்ராக்டரோட மைண்டை ரீட் பண்ணில சொல்யூஷன் சொல்லிட்டு வந்திருக்கீங்க. நான் அவ்வளவெல்லாம் உங்ககிட்ட சொல்லவே இல்லையே அப்படின்னு விஜய் கேட்க நீங்கள் மட்டும் ஆஃபீஸ் வந்து அங்கே இருக்க சுச்சுவேஷனை பார்த்துருந்தா நீங்கள் இன்னும் ஸ்மார்ட்டாக ஹேண்டில் பண்ணியிருந்திருப்பீங்க. நீங்கள் ஏதோ இப்போ வர முடியாதனால உங்ககிட்ட கற்றுக்கிட்டதை வச்சு ஏதோ அப்படியே மேனேஜ் பண்ணிட்டேன் அவ்வளவுதாங்கிறாங்க காவேரி. அப்போ எல்லா புகழும் எனக்கு தானா அப்படின்னு விஜய் கேட்க ஆமா எல்லாமே உங்களுக்கு தாங்கிறாங்க காவேரி. விஜய் ரொம்பவே சந்தோஷமா சிரிக்க நான் உங்ககிட்ட இருந்து அவ்வளோ விஷயம் லேர்ன் பண்ணியிருக்கேன் தெரியுமா அப்படின்னு காவேரி சொல்ல என்ன திடீர்னுங்கிறாரு விஜய். ஏன் பொண்டாட்டி இப்படியெல்லாம் புருஷனை புகழ மாட்டாளே அப்படின்னு அவர் கேட்க திரும்பி ஒரு தடவை கதவை பார்த்துட்டு ஆமா அப்படியே உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச மாதிரியே பேசுவீங்க. ஆக்சுவலா நான் உங்ககிட்ட வேணா உங்களை பத்தி பெருமையா பேசாம இருந்திருப்பேன். மற்றபடி எல்லார்கிட்டையும் உங்களை பத்தி பெருமையா தான் பேசுவேன் அப்படின்னு காவேரி சொல்ல அப்படியா அப்படின்னு விஜய் நம்பாத மாதிரி சும்மா விளையாட்டு கேட்குறாரு. ஆமா அப்படிதான் அப்படின்னு காவேரி சொல்ல உங்க வீட்டில் இருக்கவங்க கிட்டையும் அப்படிதான் பெருமையா பேசுவியான்னு விஜய் கேட்குறாரு. எவ்வளோ வாட்டி பேசியிருக்கேன் தெரியுமா. என்ன இப்பதான் என்னால எதுவுமே பேச முடியலங்கிறாங்க காவேரி. அதானே பார்த்தேன்னு விஜய் சொல்ல என்ன அதானே பார்த்தேன். இப்போ உங்க பேரை வீட்டில் எடுக்க முடியாதுல்ல. எல்லாமே தெரிஞ்சிருந்தோம் இப்படி பேசுனா என்ன அர்த்தம் அப்படின்னு காவேரி சினுங்களா கேட்க சரி சரி நீ எப்பவும் என்னை பத்தி மட்டும்தானே நினைச்சிட்டு இருப்ப அது எனக்கு நல்லா தெரியும்டி அப்படின்னு விஜய் சொல்ல லைட்டாக டான்ஸ் ஆடிக்கிட்டு அப்படியாவா அப்படின்னு கேட்குறாங்க காவேரி. ஆமாம் காவேரி எப்பவும் என் நினப்புலேயே இருக்கிறதுனால தானே அப்பளம் விற்கிறதுல இவ்வளவு தீவிரமா இருக்க அப்படின்னு விஜய் சொல்ல காவேரி கண்களில் லைட்டான வலியோட பார்க்குறாங்க. ஹலோ காவேரின்னு கூப்பிட சொல்லுங்கன்னு பதில் சொல்றாங்க. என்ன சடனா சைலண்ட் ஆயிட்ட. ஏய் நான் சும்மா தான் சொன்னேன் நீ இதெல்லாம் சீரியஸா எடுத்துக்காத அப்படின்னு விஜய் சொல்ல புரியுதுங்க அப்படின்னு காவேரி சொல்ல ஐயோ அப்பா நீ எங்க சீரியஸா எடுத்துக்கிட்டியோன்னு நினைச்சேன் அப்படின்னு விஜய் சொல்ல இல்ல நிஜமாவே உங்களுக்குள்ள அப்படி ஒரு தாட் இருக்கிறதுனால தானே ஃபன் பண்ற சாக்குல உங்ககிட்ட இருந்து அப்படி ஒரு வார்த்தை வருது அதைத்தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன்னு சொன்னேன் அப்படின்னு காவேரி சொல்ல விஜய் பதறி போய் ஏய் அப்ப நீ நிஜமாவே நான் சொன்னதை சீரியஸா தான் எடுத்துக்கிட்டியா. ஏய் பொண்டாட்டி சாரிடி நான் நிஜமாவே ஒரு ஃபன் மூட்ல தான் சொன்னேன் அப்படின்னு அவர் சொல்ல சரி விடுங்க நீங்க சாப்பிட்டீங்களான்னு பேச்ச மாத்துறாங்க காவேரி. என்ன நீ சரி விடுங்கன்னு ஏதோ போனா போகுதுன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்க. ஏய் நான் சீரியஸா எல்லாம் சொல்லல காவேரிங்கிறாரு. சரிங்க நீங்க சீரியஸா சொல்லாட்டியோ நான் அப்பளம் விற்கிறத தானே மெயினா பண்ணிக்கிட்டு இருக்கேன். இதோ இப்ப கூட வீட்டுல அந்த டிஸ்கஷன் தான் போச்சு. நீங்க சொல்றதும் சரியா தான் இருக்குமோ என்னமோ நான் இப்பதான் அதை பத்தி யோசிக்கிறேன்னு காவேரி சொல்றாங்க. ஏய் காவேரி ரொம்ப எல்லாம் யோசிக்காத. இப்ப நாம இருக்கிற சிச்சுவேஷன்ல நீ வீட்டுல இருந்தாலும் பிரச்சனை தான். உங்க அம்மா சும்மா நம்ம விஷயத்த பேசியே உன்னை டார்ச்சர் பண்ணிடுவாங்க. அதுல இருந்து எஸ்கேப் ஆக இது வரைக்கும் நீ அந்த அப்பள பிசினஸை யூஸ் பண்ணிட்டு இருக்க. இதெல்லாம் புரிஞ்சுக்க முடியாமலா நான் இருக்கேங்கிறாரு விஜய். தெரியலங்க
ஆனா வீட்டில் என்னால் இருக்க முடியலைங்கிறது உண்மைதான். நான் என்னதான் பேச்ச மாத்தினாலும் அம்மா நம்ம விஷயத்துல தான் கொண்டு வந்து முடிக்குது அப்படின்னு காவேரி வருத்தமா சொல்ல, சரி விடு, உங்க அம்மா பேசுறதெல்லாம் நீ பெருசா எடுத்துக்காத. சீக்கிரமே வெண்ணிலாவோட மாமாவை தேடி புடிச்சு விஷயத்தை வெளியே கொண்டு வந்துட்டா ஆட்டோமேட்டிக்கா நீ உங்க அம்மாவை கன்வின்ஸ் பண்ணிட மாட்டியா என்ன அப்படின்னு விஜய் நம்பிக்கையா கேட்க, கண்டிப்பாங்க, நானும் அதைத்தான் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு காவேரி சொல்ல, சீக்கிரமே நடக்கும், நீ ஒன்றும் இதுக்கெல்லாம் ஒரே பண்ணிக்காத அப்படின்னு விஜய் சொல்ல, சரிங்கன்னு கதவை ஒரு தடவை பார்த்துட்டு, ஏங்க இன்னைக்கு அந்த அப்பள ஆர்டரை பற்றி டிஸ்கஸ் பண்ணேன்னு சொன்னேன்ல அப்படின்னு காவேரி சொல்ல, ஓ இப்போ மற்ற டிஸ்கஷன்லாம் விட்டுட்டு வீட்டில் அப்பள டிஸ்கஷன் தான் போகுதா அப்படின்னு விஜய் கேட்க, ஆமாங்க, அம்மாவை பொறுத்தவரையிலும் இது ஒரு பெரிய டிஸ்கஷன் தாங்க. ஏதோ ஒரு முயற்சியா எக்ஸிபிஷன்ல கடை போட போய் இப்ப அது செம்மையா ஒர்க் அவுட் ஆயிடுச்சு அப்படின்னு காவேரி சொல்ல, சூப்பர் காவேரி அப்படின்னு விஜய் சொல்ல, எல்லாம் உங்க கைராசி தாங்க, நீங்க ஒரு ஆர்டர் புடிச்சு கொடுத்தீங்க, அப்படியே வரிசையா நிறைய ஆர்டர் வந்துருச்சு, இப்ப எப்படி அவ்வளவு அப்பளத்தை ரெடி பண்ணி கொடுக்கறதுன்னு தான் எங்க வீட்டுல டிஸ்கஷன் போச்சு அப்படின்னு காவேரி ரொம்பவே சந்தோஷமா சொல்ல, எப்படியோ உங்க அம்மா வீட்டுக்கு ரெகுலர் இன்கம் வர்றதுக்கு ஒரு ரூட்டை பிடிச்சி கொடுத்துட்டல, அது வரைக்கும் ஹாப்பிங்கிறாரு விஜய். காவேரி ரொம்பவே சந்தோஷமா சிரிக்க, நீ நம்ம வீட்டுக்கு வர்றதுக்கான டெட்லைன் ரொம்ப தூரத்தில் இல்லைன்னு நினைக்கிறேங்கிறாரு விஜய். காவேரி பெருமூச்சு விட, ஏய் என்ன அப்படிதானே விஜய் கேட்க, ஆமாங்க ஆர்டர் கிடைச்சிருச்சு, ஆனா எப்படி இந்த வீட்டில் இருந்துகிட்டு இவ்வளோ அப்பளத்தை ரெடி பண்றதுங்கிறது தான் கன்ஃபியூஷனே. 4-5 பேர் ஹெல்ப்புக்கு வேணும்னு அம்மா சொன்னுச்சு, அதுக்கு கூட பக்கத்துல இருக்கவங்க வேலைக்கு கிடைப்பாங்களாம், ஆனா காய வைக்கிறதுக்கு தான் இடம் பத்தாது. இப்போதைக்கு பார்க்கிங் ஏரியாவில் அப்பளத்தை காய வச்சுக்கலான்னு மாமி கிட்ட கேட்கலான்னு டிஸ்கஸ் பண்ணோம், ஆனா மாமி ஆல்ரெடி எங்களை வெக்கேட் பண்ண வைக்கிற மாதிரி பேசிட்டு இருக்காங்க, இதுல எப்படி அவங்க கிட்ட கேட்கறதுன்னு தான் எனக்கு புரியவே இல்லை. சீக்கிரமே சின்னதா ஒரு ஃபேக்டரி செட்டப்ல ஒரு இடத்த பிடிக்கணுங்க, அதெல்லாம் செட் பண்ணி கொடுத்துட்டா அம்மா வீட்டுக்கு என் கடமை முடிஞ்சதுன்னு நான் பாட்டுக்கு உங்க கூட வந்துடுவேன் அப்படின்னு காவேரி சொல்ல, யோசிக்கிற விஜய், எனக்கு கொஞ்சம் டைம் கொடு, நானே சின்னதாக ஒரு ஃபேக்ட்ரி செட்டப் பண்ணுறதுக்கான ஏற்பாட்டை பண்ணுறேன் அப்படின்னு விஜய் சொல்ல, ஹலோ அதெல்லாம் நானே பார்த்துக்குவேன், நீங்கள் முதல்ல வெண்ணிலாவோட மாமாவை கண்டுபிடிக்கிற வழியை பாருங்க அப்படின்னு காவேரி சொல்ல, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், ஆல்ரெடி பசுபதியை தேட சொல்லி கொடைக்கானலுக்கெல்லாம் ஆள் அனுப்பியிருக்கேன், சென்னைக்குள்ளேயும் தேடிட்டு இருக்காங்க, சீக்கிரமே கண்டுபிடிச்சிடலாங்கிறாரு விஜய். சரிங்க, அப்போ நீங்கள் நேரத்தோடு போய் சாப்பிடுங்கன்னு காவேரி சொல்ல, நீயும் போய் சாப்பிடுன்னு விஜய் சொல்ல, சரின்னு ஃபோன் எடுக்க போறாங்க காவேரி. ஏய் காவேரி 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 ஒரு நிமிஷம்னு கத்துற சவுண்டு கேட்டு மறுபடியும் காதில் வைக்கிறாங்க. சொல்லுங்கன்னு அவங்க சொல்ல, இப்போ கிடைச்ச ஆர்டருக்கு அப்பளம் இம்மீடியட்டாக ரெடி பண்ணி கொடுக்கணும்ல அப்படின்னு விஜய் கேட்க, ஆமாங்கிறாங்க காவேரி. அப்படின்னா ஒன்று பண்ணுங்க, நான் குடியிருந்த போர்ஷன் இப்போ ஃப்ரீயாக தானே இருக்கு, அந்த போர்ஷனை யூஸ் பண்ணிக்கங்கிறாரு. அது எப்படிங்க, அம்மாவும் ஒத்துக்காது மாமியும் ஒத்துக்க மாட்டாங்க அப்படின்னு காவேரி சொல்ல, மாமி கிட்ட நான் பேசுறேன், உங்க அம்மாவும் ஒத்துக்கிற மாதிரி நான் ஏற்பாடு பண்றேன்னு விஜய் சொல்ல, தேங்க்ஸுங்கிறாங்க காவேரி. எதுக்கு தேங்க்ஸ் எல்லாம், நான் என்ன இதெல்லாம் உனக்காகவா பண்றேன், நமக்காக தானே பண்றேங்கிறாரு விஜய். அப்போ கங்கா வெளியே வர, அக்கா வர்றாங்க, நான் அப்புறமா பேசுறேன் பைன்னு போனை வச்சிடுறாங்க. பை பைன்னு விஜயும் போனை வச்சிடுறாரு. பக்கத்துல வர்ற கங்கா, காவேரி போன் பேசிட்டு இருக்கியான்னு கேட்க, இந்த அப்பள ஆர்டர்லாம் நிறைய இருக்குல்ல, அதை பத்தி தான் பேசிட்டு இருந்தேங்கிறாங்க காவேரி. கங்கா அதை காதுல வாங்காம காவேரியவே பார்த்துட்டு இருக்க, என்னக்காங்கிறாங்க. ஏய் நிஜமாவே நீ நல்லா இருக்கியாடி, உன் முகத்தை பார்த்து என்னால் எதுவுமே கண்டுபிடிக்க முடியலங்கிறாங்க கங்கா. நான் நல்லா இருக்கேன்க்கா, நீ என்னை பற்றி அதிகம் யோசிக்காத, நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்க, நீ சந்தோஷமா இருக்கணும், இப்போதைக்கு தூக்கம் ரொம்ப முக்கியம்க்கா, எதை பற்றியும் யோசிக்காம தூங்குன்னு அக்காவோட தோல்ல கையை வச்சு ஆறுதல் கொடுக்குறாங்க காவேரி. காவேரி உள்ளர போயிட கங்கா அங்கேயே நின்று யோசிக்கிறாங்க. மறுநாள் பொழுது விடியுது. மாமி வந்து அவங்க வீட்டு கதவை தட்டுறாங்க. போய் கதவை திறக்கிற கங்கா, ஐயோ என்ன காலையிலேயே வந்திருக்காங்க, என்னாச்சு, காலி பண்ண சொல்ல போறாங்களா அப்படின்னு கொஞ்சம் பயமும் பதட்டமுமா யோசிச்சுக்கிட்டே, மாமி வாங்க மாமிங்கிறாங்க. அம்மா இருக்காங்களான்னு மாமி கேட்க, இருக்காங்க உள்ளர வாங்கங்கிறாங்க கங்கா. மாமி உள்ளர வர்றாங்க. உள்ளர வந்த மாமி கிட்ட, என்ன மாமி இவ்வளவு காலையிலேயே வந்திருக்கீங்க, ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு கங்கா கேட்க, என்ன கங்கா நீ, நான் வந்தாலே பிரச்சனை பண்ண தான் வருவேன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா நீங்க அப்படின்னு கேட்டுட்டு இருக்க. பின்னாடி வந்து காவேரி மாமி வாங்கன்னு சொல்ல, அட வா காவேரி, உங்க அம்மாவையும் வர சொல்லுன்னு சொல்லிட்டு இருக்கவே சாரதா வந்து நிக்கிறாங்க. வாங்கம்மான்னு சொல்லிக்கிட்டு வந்து சாரதா நிக்க, வரும்போதே ஒரே பயத்தோட வர்றேலே, பயப்படாதீங்க, இனிமே உங்களை ஆத்த காலி பண்ண சொல்லி நான் சொல்லவே மாட்டேன், அப்பளம் போடுறதுக்கு இந்த இடத்த நீங்க தாராளமா யூஸ் பண்ணிக்கோங்க, அதை சொல்லிட்டு போகலான்னு தான் வந்தேன்னு சொல்ல 3 பேரும் ரொம்பவே குழப்பமும் அதிர்ச்சியுமா பாக்குறாங்க. காவேரி தான் நிறைய ஆர்டர் வந்திருக்குன்னு சொன்னாலாமா அப்படின்னு மாமி சொல்ல, ஐயோ அப்படின்னு காவேரி பார்க்க,
இவ யார்கிட்ட சொன்னாலோ தெரியலையேங்கிற மாதிரி சாரதாவும் கங்காவும் பாக்குறாங்க. சமாளிச்சுக்கிற காவேரி நைட்டு வீட்டுக்கு வரும்போது மாமா எக்ஸிபிஷன் பத்தி கேட்டாரு. அப்போ யதார்த்தமா சொன்னேன், அவர் தான் மாமி கிட்ட சொல்லியிருப்பாரு போல இருக்குன்னு காவேரி சமாளிக்க, மாமியை சமாளிச்சுட்டு ஆமா 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 என்னோட ஆத்துக்கார் தான் என்கிட்ட சொல்லிட்டு இருந்தாரு. அவரு உங்க ஆத்து கஷ்டம் எல்லாமே எனக்கு நன்னா புரியுற மாதிரி எடுத்து சொன்னாரு. அதை கேட்டதுல இருந்து எனக்கு மனசே சரியில்லை. அதனால உங்களுக்கு ஏதாவது உதவி பண்ணியே ஆகணும்னு தோணிடுது. என்னால என்ன பண்ண முடியும்னு யோசிச்சேன். அதெல்லாம் இதெல்லாம் தான் சொல்லிட்டு இருக்கேன். நீங்க தாராளமா எல்லா இடத்தையும் யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு மாமி சொல்லிட்டு இருக்க. ஆமா ஆமான்ற மாதிரி காவேரி தலையாட்டிட்டு இருக்க. கங்காவும் சாரதாவும் இன்னும் குழப்பமா ஒருத்தர் பாத்துக்கிறாங்க. அதோ அந்த பக்கத்து போர்ஷன் இருக்குல்ல, அதை கூட நீங்களே யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு மாமி சொல்ல, மாமி அந்த போர்ஷனையான கங்கா திடுக்குன்னு கேக்குறாங்க. ஆமா அப்படின்னு மாமி சொல்ல, அது எப்படி, நீங்க தான் அந்த போர்ஷன்ல குடி வச்சிருக்கீங்களே அப்படின்னு கங்கா கேட்க, இல்ல அந்த பையனை கோவில்ல வச்சு போலீஸ் கூட்டிட்டு போனாங்களோ இல்லையோ, நாங்க அப்பவே ஆத்த காலி பண்ணிக்கோன்னு சொல்லிட்டோம். இனிமேல்லாம் அவன் இங்க வரவே மாட்டான். அப்படியே வந்தாலும் நாங்க பேசிக்கிறோம் அப்படின்னு மாமி சொல்ல, திகைப்புல இருந்து கொஞ்சம் வெளியே வர்ற சாரதா, என்னம்மா திடுதிப்புன்னு இப்படி சொல்றீங்க, என்னால நம்பவே முடியலன்னு சொல்ல, நான் அப்படிதான், நான் தப்புன்னு தோணுத்துனா முகத்துக்கு நேரா சாரி கேட்டுடுவேன். என் பக்கம் தப்பு இருக்குன்னு தெரிஞ்சா எப்படியாச்சும் சமாதானப்படுத்தணும்னு நினைப்பேன். இப்போ உங்களை சமாதானப்படுத்தினாதான் எனக்கு வேற வேலையே ஓடும். அதான் எந்திரிச்சதும் வேலையா உங்ககிட்ட எல்லாம் பேசிட்டு போலான்னு வந்தேன். நான் பேசினதெல்லாம் மனசுல வச்சுக்காம நீங்க அப்பளம் போடுற வேலையை பாருங்க. அப்புறம் உங்களுக்கு ஹெல்ப்புக்கு ஆளுங்க யாராச்சும் தேவைப்பட்டாலும் என்கிட்ட சொல்லுங்க, நான் அரேஞ்ச் பண்ணி தரேன் அப்படின்னு மாமி சொல்ல, ஓ இவ்வளவு தூரம் விஜயோட பேச்சு வேலை செய்தான்னு காவேரி பாக்குறாங்க. என்னடி இதெல்லாம்ன்ற மாதிரி சாரதா புரியாம பாத்துட்டு இருக்க. இதோ இந்த பக்கத்திலேயே நிறைய பேர் இருக்கா, நான் பேசி விடுறேன், அவளுக்கும் ஒரு வேலை கிடைச்ச மாதிரி இருக்குமோ அப்படின்னு மாமி சொல்ல, ரொம்ப சந்தோஷமா, பக்கத்துல இருக்கவங்களை கூப்பிட்டுக்கலான்னு தான் நானும் சொல்லிக்கிட்டு இருந்தேன், நீங்களே பார்த்து பேசி விட்டாலும் எங்களுக்கு சந்தோஷம் தாமாங்கிறாங்க சாரதா. கண்டிப்பா நானே பேசி உங்களுக்கு எவ்வளவு சௌகரியம் பண்ண முடியுமோ அவ்வளோத்தையும் நானே பண்ணி விடுறேன் அப்படின்னு காவேரிய ஒரு பார்வை பார்த்துக்கிட்டு மாமி சொல்ல, ரொம்ப நன்றிமா, எங்க வீட்டை காலி பண்ண சொல்லிடுவீங்களோன்னு ரொம்ப பயந்துகிட்டு இருந்தேன், இப்பதான் நிம்மதியா இருக்குன்னு சாரதா சொல்ல, இனிமே அந்த பயம் உங்களுக்கு வேண்டாம், நீங்க இதே நிம்மதியோடவே இருங்க. சரி எல்லாரும் இப்பதான் எழுந்திருச்சிருப்பேன், உங்களுக்கு வேலை இருக்குமில்ல, நீங்க போய் பாருங்க அப்படின்னு மாமி சொல்ல, சரிங்கம்மாங்கிறாங்க சாரதா. நான் காவேரி கிட்ட கொஞ்சம் தனியா பேசணும் அப்படின்னு சொல்ல, கங்காவும் சாரதாவும் பாக்குறாங்க என்னன்னு தெரியாமன்னு. அது ஒன்றும் இல்லை, நான் இவளை தான் ரொம்ப திட்டேன், அதான் அவகிட்டயே நான் கொஞ்சம் தனியா பேசிட்டா நிம்மதியா போய் வேலையை பார்ப்பேன் அப்படின்னு மாமி சொல்ல, சரிங்கம்மா நீங்க பேசுங்கிறாங்க சாரதா. வா காவேரி வா அப்படின்னு காவேரியோட கையை பிடிச்சி வெளியே கூட்டிட்டு வர்றாங்க மாமி. உனக்கு அப்பளம் போட இடம் வேணும்னா எங்கிட்ட கேட்டிருக்கலாமோ, விஜய் கிட்ட சொல்லி கேட்க சொல்லியிருக்கேன்னு மாமி கேட்க, இல்ல மாமி நான் அவரை கேட்கலாம் சொல்லல, மாமி கிட்ட நான் கேட்டு பார்க்க போறேன்னு தான் சொன்னேன் அப்படின்னு காவேரி சொல்ல, சரி நீயா கேட்டிருந்தாலும் நான் உன் மனசு கஷ்டப்படுற மாதிரி தான் ஏதாவது சொல்லியிருப்பேன். ஆனா இனிமே மாமி உன்னை அப்படி திட்டவே மாட்டேன். நீ எதுவா இருந்தாலும் டைரக்டா எங்கிட்டயே வந்து கேளு, என்னால முடிஞ்ச ஹெல்ப்பை நான் உனக்கு பண்றேன் அப்படின்னு மாமி சிரிச்சுட்டே சந்தோஷமா சொல்ல, சரிங்க மாமின்னு காவேரி தலையாட்ட, சரி நான் அப்ப வர்றேன் அப்படிங்கிற மாமி சந்தோஷமா அங்கிருந்து போக, காவேரியும் நிம்மதியா பார்த்துட்டு இருக்காங்க. உடனே மொபைல் எடுத்து, ஹலோ ஹீரோ சார், எழுந்திரிச்சிட்டிங்களான்னு தெரியல, அதான் வாய்ஸ் நோட் போடுறேன். என்ன இருந்த இடத்துல இருந்தே மேஜிக் எல்லாம் பண்றீங்க? மாமி காலையிலேயே வந்து எல்லாருக்கும் ஸ்வீட் சர்ப்ரைஸ் கொடுத்துட்டு போறாங்க. சொன்ன மாதிரியே மாமியை ஒத்துக்க வச்சு எங்க அம்மாவையும் ஏத்துக்கிற மாதிரி பண்ணிட்டீங்க. தேங்க்ஸ், நான் அப்புறமா கால் பண்றேன், பை அப்படின்னு ஒரு வாய்ஸ் நோட்டை அனுப்பிட்டு காவேரி வச்சுட. இங்க விஜயோட மொபைல் டொங்குங்குது. தூங்கிட்டு இருந்த விஜய் கண்ணை தேய்ச்சிக்கிட்டு மொபைல் எடுத்து பாக்குறாரு. காவேரி கிட்ட இருந்து மெசேஜ் வந்திருக்கணும்னு அவர் முகத்துல ஒரு சந்தோஷமும் புன்னகையும் வருது. ஆன் பண்ணி மெசேஜ் கேக்குறாரு. காவேரி போட்டிருந்த வாய்ஸ் நோட்டை கேட்டு அவர் முகத்துல சிரிப்பு வருது. அப்படியே நீட்டி சாவகாசமா படுக்கிறாரு. குமரன் கங்கா கிட்ட காசு எடுத்துக்கிட்டியான்னு கேட்க, எடுத்துக்கிட்டேங்கிறாங்க. இந்தா கங்கா, ஸ்கேன் பண்றதுக்கு முன்னாடி தண்ணி நிறைய குடிக்க சொல்லுவாங்க, வச்சுக்கோன்னு சொல்லி ஒரு வாட்டர் பாட்டில சாரதா கொடுக்க, சரிமான்னு வாங்கி வச்சுக்கிறாங்க. என்னடி செக்கப்க்கு கிளம்பிட்டீங்களான்னு பாட்டி வந்து கேட்க, ஆமாங்கிறாங்க கங்கா. சரி நேரத்தோட கிளம்புங்க அப்படின்னு பாட்டி சொல்ல, டேய் பார்த்து கவனமா அழைச்சிட்டு போடாங்கிறாங்க அத்தை. சரிம்மான்னு குமரன் சொல்லிட்டு இருக்க. காவேரி அங்க வந்து, அக்கா என்னக்கா செக்கப்க்கு போறியான்னு கேக்குறாங்க. ஆமாண்டி, இன்னைக்கு ஸ்கேன் எடுக்க வர சொல்லியிருக்காங்க அப்படின்னு கங்கா சொல்ல, ஓ சரிக்கா, பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்ல, சரிமான்னு குமரனும் சரி வரேன்னு கங்காவும் சொல்லிட்டு கிளம்புறாங்க. அவங்க 2 பேரும் கிளம்பிட எல்லாரும் ஆறாம உட்கார, நானும் ஸ்கேன் பண்ண போகணுமே, விஜய் இல்லாம எப்படி போறது,
அப்படின்னு காவேரி யோசிச்சுட்டு நிக்க, சாரதா அப்பளம் போடுறதுக்கு பொருள் வாங்க போகணும்னு சொல்லிட்டு இருந்தல்ல, எப்ப கிளம்புற? வெயிலுக்கு முன்னாடியே போயிட்டு வந்துடுடி அப்படின்னு பாட்டி சொல்ல, ஆமா அத்தை, நானும் கிளம்ப வேண்டியதுதாங்கிறாங்க சாரதா. உடனே காவேரி, அம்மா நீ இருமா, நான் போய் பார்த்து சொல்லிட்டு வரேன்னு சொல்ல, உன்னைய அழைச்சிட்டு போகணும் தாண்டி நினைச்சிட்டு இருக்கேன், 2 பேரும் போயிட்டு வந்துடலாங்கிறாங்க சாரதா. இல்லம்மா நீ இரு, ஒருத்தங்க போனா பத்தாதா? பொருள் எல்லாம் நிறைய வாங்க வேண்டியது இருக்கு, நான் போய் ஹோல்சேல் கடையில் ஆர்டர் கொடுத்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு காவேரி சொல்ல, சாரதா யோசிச்சுட்டு இருக்க, அவ தான் இந்த மாதிரி வேலையெல்லாம் கூறுமாறா பாப்பால, அவகிட்டயே விட்டுறேன்னு குமரன் அம்மா சொல்ல, சரிங்க மதனி அப்படின்னு சாரதா ஒத்துக்க காவேரி கொஞ்சம் சந்தோஷமா இருக்கு. காவேரி குளிச்சுட்டு நேரத்தோட கிளம்பு, ஹவுஸ் ஓனர் அம்மா நல்ல விதமா பேசிட்டு இருக்கும் போதே நம்ம வேலையை முடிச்சுக்குவோம் அப்படின்னு சாரதா சொல்ல, காவேரி சரின்னு தலையாட்டிட்டு இருக்காங்க. ஏன் சாரதா, வீட்டை காலி பண்ணுன்னு சொன்னவங்க திடீர்னு எங்க வேணா புழங்கிக்கங்கன்னு எப்படி வந்து சொன்னாங்க அப்படின்னு அத்தை கேட்க, அதான் மதனி என்னாலேயே நம்ப முடியல, ஆளுங்களுக்கு அவங்களே ஏற்பாடு பண்ணி தரேன்னு வேற சொல்றாங்கன்னு சாரதா சொல்ல, உன்ன மாதிரி தான் அந்த அம்மாவும். ஒரு நேரம் நீ உசுறு எடுக்கிற மாதிரி பேசுவ, இன்னொரு நேரம் எதுக்குடா உங்ககிட்ட வாயை கொடுத்தோன்னு நினைக்க வைப்பல்ல, அந்த மாதிரி தாண்டி அந்த அம்மாவுக்கும் ரெட்ட குணமா இருக்கும் அப்படின்னு பாட்டி சொல்ல, ஆமா எல்லாத்துக்கும் என்னைய ஊறுகாயா தொட்டுக்க அப்படின்னு குமரனோட அம்மா கடுப்படிக்கிறாங்க. காவேரி நீ போறப்ப ஹவுஸ் ஓனர் அம்மாவை பார்த்து ஆளுங்க விஷயத்தையும் கேட்டுட்டு போயிடு, அவங்க ஏற்பாடு பண்ணலன்னா நான் போய் ஆளுங்களுக்கு சொல்லிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சாரதா சொல்ல, சரிம்மா அப்ப நான் அப்படியே கிளம்புறேன் அப்படின்னு காவேரி ரூம்குள்ள போக கிச்சனுக்குள்ள போறாங்க சாரதா. ரூம்குள்ள போன காவேரி அவங்க மெடிக்கல் ரிப்போர்ட்ஸ் எடுத்து பேக்குள்ள ஒளிச்சு வச்சுட்டு மொபைல் எடுக்கிறாங்க. கால் பண்ணலான்னு காதில் எடுத்து வைக்கிறவங்க, ஐயோ வேண்டாம், ஹாஸ்பிட்டல் போறோம்னு அவர்கிட்ட சொன்னா உடனே கிளம்பி ஹாஸ்பிட்டல் வந்துருவாரு, அவர் இப்ப வெளியே வர்றது ரொம்ப ரிஸ்க், நாமளே தனியா போயிட்டு வந்துடலான்னு மனசுக்குள்ள சொல்லிக்கிறவங்க மொபைல பேக்ல வைக்கிறாங்க. நாளைய ப்ரோமோவில் காவேரி ஸ்கேனுக்காக ஹாஸ்பிட்டல்ல உட்கார்ந்துருக்காங்க. நிறைய பிரெக்னென்ட் லேடிஸ் வந்திருக்காங்க, அவங்களுக்கெல்லாம் கூட ஹஸ்பண்ட் வந்து இந்தா தண்ணி குடின்னு எடுத்து கொடுத்துட்டு இருக்காங்க. காவேரிக்கு அதை பார்க்க ரொம்பவே ஏக்கமா இருக்கு. அவங்க ஃபைல நர்ஸ் கிட்ட கொடுக்க, தனியா தான் வந்திருக்கீங்களா, உங்க ஹஸ்பண்ட் வரலையான்னு கேட்க, இதோ இங்கே இருக்கேன்ற வாய்ஸ் வருது. நர்ஸும் காவேரியும் திரும்பி பார்க்க முகத்துல போட்டிருக்க மாஸ்க் எடுத்துட்டு விஜய் நிக்கிறாரு. காவேரி ரொம்பவே ஆனந்தமா அதிர்ச்சியுமா பார்த்துக்கிட்டு சிரிக்கிறாங்க. மீதி என்ன நடக்குதுன்னு நாளைக்கு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.